அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லியோன்ராஜ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிசைன் ஆஃப் ரீன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. உடன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், அலுமினியம் ஸ்ட்ரக்சர்ஸ், கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ரீன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆனால் பொதுவாக நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நிறைய ரீன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். அருணாச்சல் பிரதேசில் போய் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக அந்த பார்டர் ஸ்டேட்ஸில் வந்து நிறைய உடன் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். நிறைய பாம்பே சைடில் வந்து பார்த்தோம்னா நிறைய கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். சில இடங்களில் சில குடோன்ஸ் வந்து அலுமினியம் ஸ்ட்ரக்சர்ஸில் மேட் பண்ணது இருக்குது. ஸோ மேஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளக்சர். ஸோ அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் ஃப்ளக்சுரல் நம்பர்ஸ். அது என்ன அனாலிசிஸ், அது என்ன டிசைன்? அனாலிசிஸ் அப்படின்னா கடைசியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஃபோர்ஸ் அல்லது மொமெண்ட். டிசைன் அதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னா, பிரெத் அல்லது டெப்த் ஆஃப் த பீம், அதாவது டைமென்ஷன்ஸ் ஆஃப் த பீம். அது போக கிரேட் ஆஃப் கான்கிரீட், கிரேட் ஆஃப் ஸ்டீல், குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் என்ஃபோர்ஸ்மெண்ட், சைஸ் ஆஃப் த மெம்பர்ஸ், இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சோம்னா அது வந்து டிசைன் ஆஃப் ஃப்ளக்சுரல் மெம்பர்ஸ். ஸோ அசம்ஷன்ஸ் ஃபார் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் ஃப்ளக்சர். அது என்ன லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்? ஸோ கம்மிங் லெக்சர்ஸில் வந்து கம்மிங் ஸ்லைட்ஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்ன லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். ஸோ ஃப்ளக்சர் அப்படின்னா பீம் மட்டும்தான் நம்ம ஃப்ளக்சரா, காலம் ஃப்ளக்சர் ஆகுமா ஆகாதா? ஸோ எனிதிங் எ மெம்பர் சப்ஜெக்டட் டு எ மொமெண்ட். ஸோ ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ஃபிகர் ஜிஐஎஃப் அனிமேஷன் ஷோன் இயர். இதுதான் சப்போர்ட்டு, இது ரெண்டுமே சப்போர்ட்ஸு, இது வந்து லோடிங் பாயிண்ட். ஸோ இந்த பீம் வந்து என்ன இதுக்கு உட்படுத்தப்படுது? பெண்டிங்க்கு உட்படுத்தப்படுகிறது. ஸோ அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், ஃப்ளக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அனாலிசிஸ் அண்ட் டிசைன் பண்றதுக்கு தேவையான ஊகங்கள், அசம்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பிளேன் செக்ஷன்ஸ் நார்மல் டு தி ஆக்சிஸ் ரிமைன்ஸ் பிளேன் ஆஃப்டர் பெண்டிங். பிளேன் செக்ஷன்னா இந்த குறுக்கில் நிறைய கோடு வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பிளேன் செக்ஷன். பிளேன் செக்ஷன் நார்மல் டு தி ஆக்சிஸ், இதுதான் பீமோட ஆக்சிஸ். நார்மல் டு தி ஆக்சிஸ், நார்மல் டு தி ஆக்சிஸ்னா 90 டிகிரி. The plane section, this is a plane section, normal to the axis remains plane after bending. பெண்டிங் ஆனதுக்கு அப்புறமும் இந்த பிளேன் செக்ஷன்ஸ் வந்து பிளெயினாவே இருக்கும். ரியாலிட்டி எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. பட் வி ஆர் அஸ்யூமிங், அதான் நேம் இட் செல்ஃப் என்ன சொல்லுது, அஸ்யூம் சொல்றாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் at the outermost compression fiber is taken as 0.0035. maximum strain என்னது? நம்ம என்ன மெஷர் பண்ண முடியும்? நம்மளால வந்து டிஃபர்மேஷன்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும். ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஃபர்மேஷன்ஸை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். டிஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெயின், அதாவது நார்மல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நார்மல் ஸ்ட்ரெயின்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபர்மேஷன் நம்ம மெஷர் பண்றோம். டிஃபர்மேஷன்ல இருந்து ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம், ஸ்ட்ரெயின்ல இருந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டிஃபர்மேஷன்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து அவுட்டர் மோஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபைபர், அதாவது டாப், இதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் அல்லது டாப் மோஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபைபர். இந்த இதுதான் டாப் மோஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபைபர். இதனுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளவா இருக்கலாம்? 0.0035 தான் இருக்க முடியும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் compressive stress distribution in concrete and strain in concrete
may be assumed to be rectangular, trapezoidal, parabolic, or any other shape which results in prediction of strength in substantial agreement with the results of test. The relationship between compressive stress distribution in concrete and strain in concrete. இது வந்து பீம் உடைய டெப்த் இல்லையா? இந்த டோட்டல் இது வந்து பீம் உடைய டெப்த். இந்த பீம் உடைய டெப்த் ப்ரொஃபைல்ல ஸ்ட்ரெஸ் எப்படி வேரி ஆகுது, ஸ்ட்ரெயின் எப்படி வேரி ஆகுது. நான் முதல்ல சொன்னேன், ஃபர்ஸ்ட் டிஃபர்மேஷன் கண்டுபிடிப்போம். இதை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். மெஷர் பண்ணக்கூடியதுக்கு டிமவுண்டபிள் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜ் அல்லது எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜ் அல்லது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் அட்வான்ஸ்டு சென்சார், டிஐசி இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு டெக்னிக் இந்த டிஃபர்மேஷனை மெஷர் பண்றதுக்கு. ஒன்ஸ் டிஃபர்மேஷன் மெஷர் பண்ணா நம்மளால ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் எடுக்க முடியும். ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ரெயின்ல இருந்து நம்மளால ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க முடியும், ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் இன் கான்கிரீட் அண்ட் stress distribution in concrete may be assumed to be rectangular, trapezoidal, parabolic or any other shape. இந்த strain profileம் stress profileம் நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்? ரெக்டாங்குலராகவும் அசியூம் பண்ணிக்கலாம், ட்ராபிசாய்டலாகவும் அசியூம் பண்ணிக்கலாம், பாராபோலிக்காவும் அசியூம் பண்ணிக்கலாம், ஆர் எனி அதர் ஷேப். ரிசல்ட்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குதோ அதுல இருந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அது என்ன ரிசல்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட்? இங்கதான் முக்கியமான பாயிண்ட். ரிசல்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னு சொன்னா யூனிஆக்சியல் கம்ப்ரசிவ் டெஸ்ட். அதாவது அது என்ன யூனிஆக்சியல் டெஸ்ட்? நம்ம வந்து கியூப் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ கியூப் டெஸ்ட்னா இது வந்து பிளேட்ஸ், இதுவும் பிளேட்ஸ். அந்த பிளேட்டுக்கு கீழே கியூப் வச்சு நம்ம வந்து ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து கியூப்ஸ். இந்த கியூப் அல்லது சிலிண்டர், கியூப் ஆர் சிலிண்டர், இதை டெஸ்ட் பண்ணி இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின், எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின், ஒய் ஆக்சிஸ் ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபை எடுத்து நம்ம வந்து இது வந்து என்ன ஷேப்பா இருக்கலாம்? பேராபோலாவா இருக்கலாம், இல்ல ரெக்டாங்கிளா இருக்கலாம். ஸோ நமக்கு நம்மளுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எது வந்து க்ளோஸா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோட் வந்து அசம்ஷன்ல சொல்றாங்க. பட் ஆனா என்ன சொல்லிட்டாங்க, இன்னொன்னு அன்அக்செப்டபிள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். இப்படி நம்ம வந்து ஒருத்தரும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன சொல்றாங்க, கோட் வந்து அக்செப்டபிள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், அதாவது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எதுல கொடுத்துருக்காங்க? ஃபிகர் 21 ஆஃப் ஐஎஸ் 456 2000ல கொடுத்துருக்காங்க. ஃபார் டிசைன் பர்பசஸ், நம்ம டிசைன் பண்ற காரணத்திற்காக compressive strength of the concrete in the structure can be assumed to be 0.67 times of characteristic strength. இந்த கியூபை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து என்னது? FCK, அதாவது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்டா என்னுடைய முந்தைய யூடியூப் வீடியோஸ்ல வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் டெக்னாலஜி அப்படிங்கிற, அதாவது மிக்ஸ் ப்ரொபோர்ஷனிங் ஆஃப் காங்கிரீட் அப்படிங்கிற தலைப்புல வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட், அதாவது FCK அப்படிங்கிறது தான் வந்து கியூப் மூலமா கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த். ஆனா ரியாலிட்டியில வந்து 67%, அதாவது இது வந்து FCKங்கிறது வந்து 100%, ஒன்லி 67% தான் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய காங்கிரீட்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம கோட் வந்து சொல்லுது. இதான் வந்து ஸ்ட்ரக்சர். இது வந்து பீம், காலம், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்த ஸ்ட்ரென்த் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 0.67 FCK இவ்வளவுதான் இருக்கும். இதையும் என்ன சொல்றாங்க, ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணி பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணா 0.67 FCK divided by 1.5 you will get 0.447 FCK. ஸோ FCKல அப்ராக்சிமேட்டா 50% தான் நம்ம வந்து என்ன பண்றோம், டிசைனுக்கே எடுத்துக்கிறோம். அதாவது
காங்கிரீட்டோடைய ஸ்ட்ரென்த் எஃப்சிகேவா இருந்தாலும் கூட அந்த ஸ்ட்ரக்சர்ல அதனுடைய ஸ்ட்ரென்த் 50% ஆஃப் த எஃப்சிகேன்னு நம்ம சொல்றோம். இது ஒரு இன்டைரக்டா என்ன சொல்றோம், ஒரு சேஃப்டியை இம்போஸ் பண்றோம். ஸோ இதுதான் அந்த ஃபிகர் 21 ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் கான்கிரீட். அடுத்து ஸ்ட்ரெஸ் பிளாக் பராமீட்டர்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கமிங் இதுல பாக்குறோம். இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். அடுத்தது இது வந்து டிசைன் கர்வ்னால இந்த கர்வ் அல்லது இந்த கர்வா இருக்கலாம். இதுதான் ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி டிசைன் கர்வ். எக்ஸாக்ட்லி இதுதான் டிசைன் கர்வ். ஸோ இதனோட இந்த பாயிண்ட் தான் இதனோட இந்த பாயிண்ட். சரி, இன்னும் கொஞ்சம் கூட கீழே தெரிய வரும். எக்ஸாக்டா இந்த பாயிண்ட், இதனோட இந்த பாயிண்ட் தான் இந்த அல்டிமேட் ஸ்ட்ரெயின் பாயிண்ட். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த பாராபோலிக் போர்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் ரீஜன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இருக்கு இல்லையா. இது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெயின், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெயின், ஒய் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் தான் இதுல வந்து ஸ்ட்ரெஸ் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் ஸ்ட்ரெஸ் பிளாக்னு சொல்றாங்க அப்படிங்கறத வந்து கமிங் ஸ்லைட்ஸ்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இன் ஃபிகர்ஸ் 21 the design stress block parameters are as follows. என்னெல்லாம் இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ஏரியா ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் பிளாக் என்ன சொல்றாங்கன்னா, ஏரியா ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் பிளாக்னா 0.36 FCK XU. ஏரியா ஆஃப் த ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா 0.42 FCK into XU. From the extreme compression fiber, எந்த இந்த ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் உடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் எங்க இருக்கும்னா, ஆக்சுவலா இது வந்து 0.36 தான் FCK XU. இதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா பி. இதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் எங்க இருக்கும்னா 0.42 XU. இதான் இந்த 0.42 XU. இதெல்லாம் ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஏரியா ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் பிளாக்ங்கிறது வந்து இந்த பி வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து ஒரு பீம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம கமிங் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். The tensile strength of the concrete is ignored. எதுக்கு கீழே டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும்? இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் வந்து இக்னோர் பண்ண சொல்றாங்க. அதாவது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒன்லி டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ரெசிஸ்டட் ஒன்லி பை த ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆக்சுவலா என்ன பண்ணணும், ஸ்டீல்லையும் லைட்டா கான்கிரீட் கொஞ்சோண்டு இருக்கும், அதையும் கன்சிடர் பண்ணணும். பட் அது ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் டிசைனுக்காக இதை இக்னோர் பண்ணிடுறோம். The stresses in the reinforcement are derived from respective stress strain curve for the type of steel used. அதாவது stresses in the reinforcement, இந்த ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அதனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீமோடைய ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டு அந்த பீம்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின்ல இருந்து டிஃபர்மேஷன் கண்டுபிடிச்சு, டிஃபர்மேஷன்ல இருந்து ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சு, அந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணி எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்கிறது தான் இதுல மென்ஷன் பண்றாங்க. பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் 1.15 யூஸ் பண்றாங்க. ஸோ 1 divided by 1.15னா 0.87 அப்படிங்கிறத சொல்றேன். மேக்சிமம் ஸ்ட்ரெயின் இன் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா பீமுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணக்கூடியது, அதாவது பாட்டம் லெவல்ல ப்ரொவைட் பண்ணக்கூடியது டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அதனுடைய மேக்சிமம் ஸ்ட்ரெயின் எது வரைக்கும் போகலாம்னா FY by ES that is 0.87 FY by ES plus 0.002. அது என்ன 0.002 கொடுத்துருக்குறாங்க?
இந்த போர்ஷன் வந்து ஒரு ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து ஸ்ட்ரெயின், அதாவது கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் கண்டிப்பாக ஈல்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த 0.002 வந்து நம்ம வந்து ஈல்ட் ஸ்ட்ரெயின் கூட நம்ம ஆட் பண்றோம். அதோட முக்கியமானது வந்து என்னன்னா FE 500 அண்ட் FE 415 இந்த ரெண்டு ஸ்டீலுக்கும் வந்து டெஃபினட்டா ஈல்டு பாயிண்ட் இருக்காது. மைல்ட் ஸ்டீலுக்கு வந்து ஒரு டெஃபினட்டான ஒரு ஈல்டு பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த FE 415 FE 500 ரெண்டுக்கும் ஒரு டெஃபினட்டா ஈல்டு பாயிண்ட் சொல்ல முடியாது. அதனாலையும் இந்த 0.002 வந்து நம்ம ஆட் பண்றோம். நியூட்ரல் ஆக்சிஸ், அது என்ன நியூட்ரல் ஆக்சிஸ்? நியூட்ரல்னா என்னது? ரெண்டு பக்கமும் சேராம இருக்கிறது பேர் தான் நியூட்ரல். ஸோ டாப்ல வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது, பாட்டம்ல வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 0, அதுதான் வந்து இது சொல்லுது. ஸோ பெண்டிங் மொமெண்ட் வர்சஸ் இது வந்து லென்த் ஆஃப் தி, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து லென்த், ஒய் ஆக்சிஸ் வந்து பெண்டிங் மொமெண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா லோடு அப்ளை பண்ண பெண்டிங் மொமெண்ட் கூடிட்டே இருக்கும். பட் நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ் வந்து 0வா இருக்கும். அது மேலே ஷிஃப்ட் ஆகும், கீழே ஷிஃப்ட் ஆகும் அக்கார்டிங் டு த கான்ஃபிகரேஷன். ஸோ இதுதான் அதனுடைய நார்மல் கல்ச்சர்ஸ் பற்றி நம்ம படிக்க வேண்டியது. ஸோ லிமிட்டிங் வேல்யூஸ் ஃபார் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ். அது என்ன டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ்? இந்த இதுல இருந்து அதனுடைய டெப்த் இதான் வந்து டாப் ஃபைபர், this is bottom fiber. அது என்ன ஃபைபர்? ஃபைபர்னா ஒன்றும் இல்லை, ஒரு லேயர், ஒரு லைன்னா லைன் சொல்லுவோம், ஒரு லேயரை வந்து ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மல்டிபிள் ஃபைபர்ஸால் ஆனது, லேயர்ஸ் ஆஃப் ஆனது அப்படின்னு நம்ம அசியூம் பண்றதுனால அது டாப் ஃபைபர், பாட்டம் ஃபைபர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கம்ப்ளீட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ரெக்டாங்குலர் செக்ஷன்ஸ் அண்ட் டி செக்ஷன்ஸ். ரெக்டாங்கிளில் வந்து என்னெல்லாம் இருக்குது? சிங்கிள் ரீஎன்ஃபோர்ஸ், டபுள் ரீஎன்ஃபோர்ஸ். டி செக்ஷன்ஸில் டி செக்ஷன்ஸ் மட்டும்தான். ஈவன் எல் செக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த டி செக்ஷன்ஸ் அண்ட் எல் செக்ஷன்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து எதில் கொடுத்துருக்குறாங்க? கிளாஸ் 38.1ல, அதுலேயும் குறிப்பாக அனெக்ஷர் ஜில வந்து IS 456 வந்து அதாவது டீட்டெயில் பண்ணியிருக்கிறாங்க. XU மேக்ஸ் பை டி, அந்த XU அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்தை வந்து லிமிட் பண்றாங்க. XU மேக்ஸ் பை டி ஃபார் வேரியஸ் கிரேட் ஆஃப் ஸ்டீல், FE 415, FE 500, FE 250க்கு வந்து எவ்வளவு லிமிட் பண்ணிருக்காங்க? 0.53, 0.48, 0.46 ரெஸ்பெக்டிவ்லி. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்ஸ் ஆஃப் கான்கிரீட். அது என்ன கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்? ஸ்ட்ரெஸ் நமக்கு ஸ்ட்ரெயின் தெரிஞ்சிச்சுன்னா, ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு தான் கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன். ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சு ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க முடிச்சுன்னா அந்த ரிலேஷன்ஸ்க்கு பேரு தான் கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரெயின் தெரிஞ்சா ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க முடியும், ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சா ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு தான் கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்ஷிப். இந்த இந்த ஹோல் தியரி எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து எஃப்சிகே. எஃப்சிகேனா என்னன்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த கியூப்ல இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் தான் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த். அந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் என்ன, கியூப்ஸ்ல எத்தனை கியூப்ஸ் போடணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா வந்து என்னுடைய ப்ரீவியஸ் யூடியூப் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்க விரும்புகிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எஃப்சிகே வந்து மெம்பர் ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் பண்ணும்போது 0.67 வச்சு மல்டிப்ளை பண்றாங்க. அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வந்து கமிங் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், எஃப்சிகே வந்து ஒரு கியூப் ஸ்ட்ரென்த்ல இருந்து கிடைச்சது. ஸோ கியூப் டு சிலிண்டர் ஸ்ட்ரென்த் கன்வர்ஷன் எவ்வளவு? 0.8. அதுக்கப்புறம் சைஸ் ஃபேக்டர், சின்ன கியூப் டெஸ்ட் பண்றோம், 150 mm கியூப் டெஸ்ட் பண்றோம். ஆனா ரியல் ஸ்ட்ரக்சர் பாருங்க, டேம், மல்டி ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ சைஸ் ஃபேக்டரையும் நம்ம வந்து என்ன பண்றோம், கன்சிடர் பண்றோம் 0.85.
ஸோ இந்த 0.8 into 0.85 போட்டாச்சுன்னா 0.67 கிடைச்சிடும். அதை ஃபர்தராக வந்து 1.5 அப்படிங்கிற பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை வச்சு டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்ல வந்து ஆஃப் கான்கிரீட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். y axis வந்து ஸ்ட்ரெஸ், x axis வந்து ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் 0.002 வர்ற வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா பாராபோலிக்கா இருக்கும். ஸ்ட்ரெயின் 0.002 to 0.00235 எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்ட்னா ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஐஎஸ் கோட்ல கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த இதுதான். ஸோ இதனுடைய ஸ்ட்ரெயின் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் லெஸ் தேன் 0.002, ஸ்ட்ரெயின் வந்து 0.002ஐ விட குறைவாக இருந்தால் என்ன, 0.002 இருந்து 0.0035க்கு இடையில் இருந்தால் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரெயின் வந்து 0.002க்கு கீழே இருந்தால் பாராபோலாவா இருக்கும். அதே சமயம் 0.002 to 0.0035 இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ பாராபோலிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 0.447 FCK 2 into epsilon divided by 0.002 minus epsilon divided by 0.002 whole square. ஸோ டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம 0.67 வந்து 1.5 டிவைட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ கியூப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதை நம்ம வந்து 0.8 மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து சிலிண்டர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த 0.67ங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெம்பருடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஃபர்தர் மெம்பர் ஸ்ட்ரென்த்தோட 1.5 டிவைட் பண்ணா நமக்கு மெம்பர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எப்படி அரைவ் பண்றோம், அதாவது கோட் புக்ல வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எப்படி அரைவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த டெரிவேஷன். ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா என்ன சொல்லுதுன்னா y ஈக்குவல் டு ax² பிளஸ் bx பிளஸ் c. இதுல abc இந்த மூணு வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மூணு கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? 3 பவுண்டரி கண்டிஷன்ஸ் தேவை. ஸோ மொதல் பவுண்டரி கண்டிஷன் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு, ஸோ இதான் y ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெஸ், x ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெயின். ஸோ எக்ஸாக்டா ஸ்ட்ரெயின் வந்து ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 0, strain equal to 0, therefore the constant c equal to 0. So fc இதான் வந்து y, x strain தான் வந்து x. So fc equal to a epsilon square plus bx. So further நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a and b constants கண்டுபிடிக்கணும். Rate of change of compressive stress with respect to strain equal to 0 at strain equal to 0.002. ஸோ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? b as a function of a, b equal to -2a 0.002 கிடைக்கும். அதுக்கப்புறம் பவுண்டரி கண்டிஷன் 3. நம்ம பவுண்டரி கண்டிஷன் என்ன தெரியும்? நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து 0.002 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து என்னது? 0.447 FCK. ஸோ ஸ்ட்ரெயின் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஸோ நமக்கு வந்து பி அண்ட் ஏக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்சிலான் fc ஈக்குவல் டு a epsilon square plus
b epsilon. So strain தெரியும், so அதை நம்ம substitute பண்றோம். Then stress equal to எல்லாம் substitute பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், a and b value தெரிஞ்சிடும் நமக்கு. So a and b value substitute பண்ணா அதை rearrange பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், constitutive relationship for stress strain of graph of concrete. So Fc equal to 0.447 FCK, epsilon by 0.002 minus epsilon by 0.002 whole square. So here இதை வந்து ஒரு கேட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் ரிமெம்பர் பண்றதுக்கு வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. y equal to ax plus bx square ஃபார்முக்கு வந்துடும். இதுல வந்து b வந்து மைனஸ், ஸோ y equal to ax minus b into x square இந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. So stress strain constitutive relations of concrete. The equation represents the stress strain relationship for concrete in compression as adapted for IS 456-2000 for design purposes. In this expression, FCங்கிறது வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸ்பிரஷன்ல FC வந்து என்ன சொல்லுது, ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட், அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட். Y வந்து என்ன சொல்லுது, ஸ்ட்ரெயின், சாரி எப்சிலான் வந்து என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட்டை சொல்லுது. ஸோ ஃபார் ஸ்ட்ரெயின் லெஸ் தேன் 0.002 அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பேரபோலிக்கா இருக்குது, இண்டிகேட்டிங் த ஸ்ட்ரெஸ் இன்க்ரீசஸ் நான் லீனியர்லி வித் ஸ்ட்ரெயின் அப் டு பீக் வேல்யூ. இந்த எக்ஸ்பிரஷன் நான் லீனியர்னு ஏன் சொல்றாங்க, இங்க கியூபிக் டேர்ம் இருக்குது, அதனாலதான் நான் லீனியர்னு சொல்றோம். இந்த FCK 0.447 FCK captures this gradual increase and reaching a maximum value of 0.447 FCK at a strain of 0.002. For strains between 0.002 and 0.0035, the stress remains constant. ஸோ இதெல்லாம் வந்து முந்தைய ஸ்லைட்ஸ்ல வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், ஏரியா அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் த பேரபோலா. ஸோ இது ஏன் கண்டுபிடிக்கணுங்கிறத வந்து கம்மிங் ஸ்லைட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஏன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. ரீஜன் பவுண்டட் பை அ பேரபோலிக் கர்வ் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். எது எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இது ஆக்சிஸ். எது பேரபோலா, இதுதான் பேரபோலா, இதுதான் பேரபோலா. எக்ஸ் ஆக்சிஸ் பேரபோலா, இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட ஏரியால கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இப்ப பண்ண போறோம். அப்பர் பவுண்டரி இஸ் டிஃபைன்ட் அஸ் பேரபோலா, அதாவது அப்பர் பவுண்டரி மேல கொடுக்குற பவுண்டரி லைன் வந்து பேரபோலா. தட் இஸ் y equal to k into x square, which is symmetric about y axis. So இதுதான் அந்த y axis. The base region rests on the x axis. எந்த ரேஞ்சில இருந்து x equal to minus a ல இருந்து x equal to plus a வரைக்கும் வேரி ஆகுது, giving a total shape base width of 2a. The maximum height of the parabolic segment occurs at x equal to a, where the height equal to y equal to k into x square. So இந்த height வந்து என்னன்னு சொல்றாங்க, k into a square அப்படின்னு சொல்றாங்க. The area being analyzed in the region enclosed by the curve and shaded green. So this is the green region. So இந்த டோட்டல் கிரீன் ரீஜன் உடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா. ஸோ சிம்பிளா ஏரியானால என்ன ஃபார்முலா, டபுள் இன்டகிரேஷன் ஆஃப் dx into dy. இதுதான் வந்து சம் ஃபார்முலா. ஸோ ஹியர் வந்து a equal to y equal to 0 to k square, x equal to minus a to plus a dx into dy. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து y டிஃபரன்ஷியேட் பண்றோம் and applying the limits 0 to kx square. We will get kx square, then again integral x equal to minus a to plus a
just substitute this and you will get 2 by 3 k into a square. So 2 by 3 k into a square அப்படின்னா என்னன்னா 2 by 3 base into height. எது base? இதுதான் base. எது height? இதுதான் height. So actually இது வந்து half base. x equal to 2a தான் வந்து base. ஸோ செமி பேரபோலாங்கிறது வந்து என்னதுன்னா வேற ஒன்றும் இல்லை 50% ஆஃப் தி பேரபோலா. ஸோ இந்த பேரபோலா அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ எது எக்ஸ் ஆக்சிஸ்? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பேரபோலாக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடைப்பட்ட ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஏரியானால எப்படி சொல்லியிருந்தேன், நமக்கு டபுள் இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் என்று டிஒய் தான் நான் வந்து பேரபோலான்னு சொல்லியிருந்தேன். So double integral of 0, that means y equal to 0 to kx square dx dy, x equal to 0 to a. நம்ம previous parabola பார்த்தோம் minus a to plus a. இப்போ வந்து 0 to a, so you will get y first differentiate பண்றோம். So differentiate பண்ணோம், y limits apply பண்ணோம் 0 to k square, we will get the integral x integral a, sorry, it's not a to a, it is 0 to a. You will get k into 3 into x cube 0 to a, you will get 1 by 3 k into a cube, that is 1 by 3 base into height. So area of the bounding rectangle is equal to y equal to k into a square. So இந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா, இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, இப்போ இதான் நம்மளுடைய பேஸ், இதான் நம்மளுடைய பேஸ் அப்படின்னு இருக்குதுன்னா, அண்ட் இது நம்மளுடைய ஹைட். ஹைட் அப்படின்னு சொல்லியிருந்தா, இப்போ இந்த ஹைட் அண்ட் இதை வந்து ஒரு பேரபோலா இந்த மாதிரி பைசெக்ட் பண்ணுச்சுன்னா, இந்த டாப் போர்ஷனுடைய ஏரியா வந்து a equal to 2 by 3 b into h. பாட்டம் போர்ஷனுடைய ஏரியா வந்து a equal to 1 by 3 b into h. இது சிம்பிளா நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் இதில் சொல்றோம், 1 by 3 b into h, அதான் k into a cube. ஸோ 1 by 3 a into h, அண்டு நமக்கு வந்து என்ன கிடைக்குது, இந்த போர்ஷன், அதாவது இந்த கிரீன் போர்ஷனுடைய ஏரியா எவ்வளவுன்னு பார்த்தோம்னா a equal to 2 by 3 base into height. அதே சமயம் இந்த போர்ஷன் ஒயிட் கலர் போர்ஷன், இதனுடைய ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா 1 by 3 base into height. ஸோ இதுதான் அந்த பேஸ், இதுதான் அந்த ஹைட். இதனுடைய சென்ட்ராய்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா x bar equal to integral of x into dA divided by integral of dA. Y bar equal to integral of y into dA divided by integral of dA. எல்லாம் பார்த்தீங்கன்னா dA dAன்னு இருக்குதா, இந்த இன்டெகிரல் எல்லாமே டபுள் இன்டெகிரல் ஆக்சுவலி. ஸோ இந்த சென்ட்ராய்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதான் அந்த கிரீன் போர்ஷன், இதான் அந்த எக்ஸ் ஆக்சிஸ். இதான் அந்த எக்ஸ் ஆக்சிஸ், இதான் அந்த ஒய் ஆக்சிஸ், அண்ட் இந்த ஸ்ட்ரிப்புடைய horizontal distance dx and vertical distance வந்து h minus kx square. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பேரபோலா, இந்த ஈக்குவேஷனுடைய லைன் வந்து இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் வந்து y equal to k into x square.
ஸோ அந்த k into x square இது வந்து total height. So height is nothing but the height. So remaining portion is equal to height minus k into x square. ஸோ அதுதான் வந்து இந்த portion, இந்த strip உடைய portion. Then இதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது சென்ட்ராய்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து y பார் அண்ட் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் x பார். இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து x பார் அண்ட் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து y பார். அது எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து சிம்பிள் ஃபார்முலா ஏரியா வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 2/3 base into height. So that is 2/3 k into a cube. my, அதாவது myனா என்னன்னா மொமெண்ட் ஏரியா மொமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ். அது என்ன y ஆக்சிஸ், இது என்ன x ஆக்சிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம் ரூல், ரைட் ஹேண்ட் வந்து ரொட்டேட் பண்றோம். இந்த தம்ப் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குது, y டைரக்ஷன் நோக்கி இருக்குது. தம்ப் வந்து y டைரக்ஷன் நோக்கி இருக்குது. அதனுடைய ஆர்டினேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா x ஆர்டினேட்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ். தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் my. அண்ட் இந்த டைரக்ஷன்ல ரைட் ஹேண்ட் தம்ப், இந்த தம்ப் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குது, x ஆக்சிஸ் இருக்குது. அதனுடைய y ஆர்டினேட்ஸ் எல்லாம் எதை நோக்கி, எந்த டைரக்ஷன் நோக்கி ரொட்டேட் ஆகுது, எக்ஸ் டைரக்ஷன் நோக்கி ரொட்டேட் ஆகுது. இதனாலதான் அதை வந்து நம்ம mx அப்படின்னு சொல்றோம், mx அண்ட் my. mx my அப்படின்னு நம்ம வரும்போது, ஆனா இந்த ஆர்டினேட்ஸ்ல வந்து ரிவர்ஸா வரும். எப்படி வரும்னா, எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து my கண்டுபிடிக்கணும், y பார்னா வந்து எக்ஸ் பார்னா my கண்டுபிடிக்கணும், y பாரா இருந்துச்சுன்னா mx கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை ஏரியா. அது என்ன my எப்படி கண்டுபிடிக்கிறது, டபுள் இன்டெக்ரல் x ஈக்குவல் டு 0 டு a y ஈக்குவல் டு k ஸ்கொயர் kx ஸ்கொயர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னது, k இன்டு x ஸ்கொயர். இந்த பாயிண்ட் வந்து என்னது, h. ஸோ y ஈக்குவல் டு kx ஸ்கொயர், y ஈக்குவல் டு h. அதுதான், அது வந்து x இன்டு dy அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஃபர்ஸ்ட் வந்து y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அதுக்கடுத்து x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், h a ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் k a டு த பவர் டிவைடட் பை 4. சிமிலர்லி வந்து mx கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து சேம் ஃபார்முலா, x ஈக்குவல் டு 0 டு a y ஈக்குவல் டு kx ஸ்கொயர் டு h into y into dy. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து y into dy ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், y ஸ்கொயர் பை 2 கிடைக்குமா. ஸோ அதுதான் இந்த y ஸ்கொயர் பை 1/2 அண்ட் இந்த y ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ y ஸ்கொயர் அகைன் லிமிட்ஸ் அப்ளை பண்றோம், h ஸ்கொயர் மைனஸ் kx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அண்ட் we get the term total value as 1/2 h square a minus k square a5 divided by 5. And finally we get y bar equal to 3/5h. ஸோ இந்த ஹைட் வந்து என்ன சொல்றாங்க, இந்த y bar எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 3/5 into h. ஸோ இதான் முக்கியமானது. நீங்க ஏன் நான் இதை எம்பசைஸ் பண்றேன்னா 3/8a. ஸோ இது வந்து எவ்வளவு, 3/8 into a. ஸோ இதை விட இது வந்து நம்ம இந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு 3/5h வந்து ரொம்ப முக்கியமானது, ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அடுத்த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபார் சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீம்ஸ். அது என்ன சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீம், சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீம் அப்படின்னா ஒரு பீமுடைய பாட்டம்ல மட்டும் டென்ஷன் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தா அது வந்து சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீம். அதனுடைய மேலையும் கம்ப்ரெஷன் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து டபுளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல ஃபிளான்ஜஸ் இருந்துச்சுன்னா டி பீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் த ஃபிளான்ஜ், அதாவது எல் ஷேப்ல ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது எல் பீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. figure illustrates the strain profile and idealized stress block. ஸோ திரும்பியும் சொல்றேன், strain profile and stress block இந்த ரெண்டும் தான் வந்து
டிசைனுக்கு வந்து ரொம்ப குரூஷியல் ஃபேக்டர். லிமிட் ஸ்டேட் டிசைன், அல்டிமேட் லிமிட் ஸ்டேட். அது என்ன அல்டிமேட் லிமிட் ஸ்டேட்? கான்கிரீட்டுக்கு வந்து அல்டிமேட் லிமிட் வரைக்கும் போகலாம். அல்டிமேட் ஸ்ட்ரெயின் எவ்வளவு? 0.000035 இது வரைக்கும் போகலாம். ஆனா அப்படிங்கறத வந்து லிபரேஜ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த அல்டிமேட் ஸ்ட்ரெயினுக்கு நம்ம போக முடியாது. அதனாலதான் இதை வந்து நம்ம வந்து அல்டிமேட் லிமிட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டீல் வந்து எவ்வளவு ஈல்டிங் வரைக்கும் தான் போக முடியும். ஆனா கான்கிரீட் வந்து எது வரைக்கும் போகலாம்? அல்டிமேட் ஸ்ட்ரெயின் வரைக்கும் போகலாம். சிங்கிள் இன்ஃபோர்ஸ் பீமுக்கு டெஃபினேஷன் சொன்னேன். அடுத்த டயக்ராம் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ் all aligned with beams cross section itself, strain profile and stress block. என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்? 1 is cross section, 2வது வந்து strain profile, 3வது வந்து stress block. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது கேட் எக்ஸாம்ல நீங்க எக்ஸாம் எழுதும் போதோ இல்லை என்ன பீம் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலும் இந்த 3 ப்ரொஃபைல் வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணுங்க. இது ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து கிராஸ் செக்ஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். கிராஸ் செக்ஷன் ஹேஸ் width b and effective depth d. இந்த எஃபெக்டிவ் டெப்த், எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படிங்கிறத பத்தி இன்னும் அடுத்த லெக்சர்ல வந்து இன்னும் டீட்டெயில சொல்றேன். சென்டர் ஆஃப் தி டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது என்ன சொல்லணும்னா வந்து சென்ட்ராய்டு லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எஃபெக்டிவ். அதுல இருந்து டாப் ஃபைபர் வரைக்கும் உள்ளக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னு சொல்றோம். நியூட்ரல் ஆக்சிஸ் எக்ஸிவ் லொகேட்டட் ஃப்ரம் தி கம்ப்ரஷன் ஃபைபர். அதாவது ஜீரோ நார்மல் ஸ்ட்ரெஸ் எங்க ஆக்ட் ஆகுதோ அதுதான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். அதனோட டெப்த் தான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் அண்ட் ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் வந்து எவ்வளவு சொல்லலாம்? ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் வந்து 0.0035 வரைக்கும் போகலாம். ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் வந்து Fy டிவைடட் பை ES, அதாவது இன்டு Fy டிவைடட் பை 1.15 ES plus 0.002, not explicitly shown but implied for full yielding. Stress block is an idealized representation of the concrete stress distribution in the compression zone. ஐடியலைஸ்ட், அது என்ன ஐடியலைஸ்ட்னா உண்மையிலே ஸ்ட்ரெஸ் பிளாக் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளால வந்து யோசித்து பார்க்க முடியல, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாகவும் கிடைக்கல. அதனால என்ன பண்றோம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து அதை வந்து உருவகப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதுதான் ஐடியலைஸ்ட், உருவகப்படுத்தி இருக்கிறோம். இல்ல ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கான்கிரீட்ல இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடியலைஸ் பண்ணியிருக்கிறோம். It shows that the maximum stress is 0.447 FCK, occurs over a uniform depth of 0.43 XU. So while the remaining depth is 0.57 XU, 0.57 XU, இது வந்து from the நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளவு டெப்த்ல இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க. யூனிஃபார்ம் டெப்த். Concrete assumed to carry no tensile stress, indicated the tensile stress being 0 below the neutral axis. The entire model is used to calculate the moment of resistance of the beam. So ஒரு பீமோடைய லாங்கிடியூடினல் டைரக்ஷன்ங்கிறது வந்து என்னதுன்னா அதனுடைய லென்த் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது தான் லாங்கிடியூடினல் டைரக்ஷன். அதனுடைய டெப்த் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது வந்து டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். அந்த தேர்ட் டைரக்ஷன், அதாவது பி அப்படிங்கிற டைரக்ஷன் நோக்கி இருக்கிறது வந்து லேட்டரல் டைரக்ஷன். பொதுவா பீம்ஸ் வந்து எங்க பெண்ட் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல தான் வந்து என்ன ஆகும், நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிப்போம். அதே சமயம் சேஞ்ச் இன் டிஃபார்மேஷன், அதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில வந்து எவ்வளவு டிஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத வந்து நார்மல் ஸ்ட்ரெயின்
நம்ம கண்டுபிடிக்கிறது எந்த டைரக்ஷன் நோக்கி கண்டுபிடிப்போம், லாங்கிடியூடினல் டைரக்ஷன் நோக்கி கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு 2 பாயிண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து அந்த பீம், இது வந்து சப்போர்ட்ஸ், சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் ஹிஞ்ச் சப்போர்ட், another one is ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட் 2 பாயிண்ட், இது ஒரு 2 பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் தான் வந்து என்னது, ஸ்ட்ரெயின். ஸோ இதுல வந்து இந்த ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைலை நம்ம வந்து பிளாட் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்குலா இருக்கும். இந்த பாட்டம் மோஸ்ட் ஃபைபர்ல எக்ஸ்ட்ரீமாவும் டுவர்ட்ஸ் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ், டுவர்ட்ஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் நோக்கி போகும்போது குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே சமயம் டாப்ல நம்ம பார்த்தோம்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில கூடிய டிஃபர்மேஷன், சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த், இதுதான் வந்து ஸ்ட்ரெயின். இது வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயினா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் அடுத்த லெவல் எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட குறைவா இருக்கும், அதுக்கு அடுத்த லெவல் எடுத்தா இன்னும் குறைவா இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இந்த மாதிரி வேரி ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆஃப்டர் பெண்ட் ஆன பிறகு கூட ஸ்ட்ரைட் லைனாவே இருக்கும். இதான் வந்து அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, பிளேன் செக்ஷன்ஸ் ரிமைன்ஸ் பிளேன் ஈவன் ஆஃப்டர் பெண்டிங் அப்படிங்கறதான் சொல்றாங்க. இதுதான் பீமோட கிராஸ் செக்ஷன். இதுதான் பீமோட கிராஸ் செக்ஷன். இது வந்து ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல், another one வந்து ஸ்ட்ரெஸ் பிளாக். ஸோ ஸ்ட்ரெயின் வந்து 0.002 and 0.0035. நான் அதில் முதல்ல சொல்லியிருக்கிறேன், ஸ்ட்ரெயின் 0.0035 இருந்துச்சுன்னா இப்போ இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ ஸ்ட்ரெஸ் தெரியுது, இது வந்து ஸ்ட்ரெயின். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் வேல்யூ தெரிஞ்சாச்சு. ஸ்ட்ரெயின் வேல்யூ தெரிஞ்சாச்சு. அப்போ இந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து ஸ்ட்ரெஸ், கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவுதான் இருக்க முடியும்? கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 0.447 FCK-வா தான் இருக்க முடியும். ஸோ அதனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் இந்த இடத்துல வருது. ஸோ ஸ்ட்ரெயின் 0.002 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து 0.447 FCK. ஸோ இதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து not strain exactly, actually it is a depth. Actually here this is the depth, but equivalent strain நம்ம calculate பண்றோம். நமக்கு equivalent strain தெரியும், strain உடைய equivalent stress என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது நமக்கு வந்து 2 போர்ஷன் இருக்கு, parabolic போர்ஷன் இருக்கு, இன்னும் வந்து இந்த ப்ரொஃபைல் இருக்கு, ரெக்டாங்குலர் போர்ஷன் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னவா எடுத்துக்கிறோம், K1 XU, K2 XU. K1ங்கிறது some proportion, K1 K2ங்கிறது some proportion of neutral axis to define where is 0.002 strain occurs அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். So of course strain in maximum strain in steel is Fy divided by 1.15 ES plus 0.002. So stress, strain profile and stress block அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ y axis வந்து டெப்த், x axis வந்து ஸ்ட்ரெஸ். அப்படி இருக்கையில 0.57 XU அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற ஹைட்ல 0.57 XUங்கிற ஹைட்ல வந்து பராபோலிக் போர்ஷனாகவும் 0.43 XU அப்படிங்கிற ஹைட்ல வந்து ரெக்டாங்குலர் போர்ஷனாகவும் இருக்கும். ஸோ வந்து C1 C2 அப்படின்னு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதனுடைய டோட்டல் ஃபோர்ஸ் வந்து C1 equal to 0.447 FCK 0.43 XU into B. C2ங்கிறது 2/3 0.447 FCK 0.57 XU into B. அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, இதனுடைய ஏரியா
2/3 b into h. நம்ம வந்து இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு பேரபோலா இருந்துச்சுன்னா பேரபோலாவோட ஏரியா வந்து என்னது, இந்த மாதிரி ஒரு பேரபோலா இருந்துச்சுன்னா அந்த பேரபோலாவுடைய ஏரியா வந்து 2/3 into b into h. ஸோ இந்த b into h தான் நம்ம வந்து இங்க ஏரியாவா பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பிளாக்ங்கிறதுனால அதனுடைய விட்த் பிங்கிறதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் போர்ஷனாக இருக்கிறதுனால பிரெத் இன்டு ஹைட்டு. ஸோ இதுல வந்து 2/3 பிரெத் இன்டு ஹைட்டு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் this one. ஸோ 0.57 plus 0.43 XU. ஸோ இதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த திக் பிங்க் லைன் தான் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன். ஃபார் டென்ஷன் reinforcement வந்து 0.87 FY/AST. இந்த FY/ASTங்கிறது வந்து ஃபோர்ஸ், FYங்கிறது ஸ்ட்ரெஸ், ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஃபோர்ஸ் கிடைச்சிரும். அதோட வந்து சேஃப்டி ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா எக்ஸாக்ட் டிசைன் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். ஸோ காங்கிரீட்ல வந்து டிசைன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், C1 plus C2 ரெக்டாங்குலர் போர்ஷன்ல ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் பேரபோலிக் போர்ஷன்ல ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் கூட்டணும். C1 plus C2 நமக்கு வந்து அந்த கியூமுலேட்டிவ் போர்ஷன் கிடைச்சிடும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த எப்படி நமக்கு வந்து இந்த 0.43 அப்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ், இது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ல வந்து ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி 0.0035 அண்ட் 0.00002 அப்படி இருந்துச்சுன்னா இதனுடைய டெப்த் வந்து XU, இதனுடைய டெப்த் வந்து K2 into XU. So we will get the K1 value and K2 value. K2 value 0.57, K1 value is 0.43 XU. Then compressive force C2 and C1. There are two compressive forces. One is on the stress rectangular portion ஏற்படக்கூடிய compressive force and parabolic portion ஏற்படக்கூடிய compressive force. இந்த ரெண்டையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், total compressive force acting on the stress block. ஸ்ட்ரெஸ் பிளாக்ல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் பண்ணக்கூடியும், அதாவது கான்கிரீட் எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணணும், எவ்வளவு ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 0.36 FCK B into XU இவ்வளவு ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணும். இது C1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா, C2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா இன்டு விட்த். இதுவும் ஏரியா, இதுவும் ஏரியா இன்டு விட்த். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் வந்து 0.87 FY/AST. ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குலிபிரியம்ல ஈக்குவேட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், XUவோட வேல்யூ கிடைக்கும். டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கிடைச்சிரும். டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கிடைச்சாச்சுன்னா அதுல இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த். அதாவது கான்கிரீட் 0.0035 தாண்டவே கூடாது ஸ்ட்ரெயின். அப்போ அதுதான் வந்து லிமிட்டிங் கிரைட்டீரியா. 0.0035 அப்படிங்கிறதா லிமிட்டிங் கிரைட்டீரியா. XU max by T எதை இப்ப தாண்டக்கூடாது, 0.00 ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் வந்து 0.0035 தாண்டக்கூடாது. ஸோ அதனால XU max by D, XU by D க்கு வந்து நம்ம லிமிட் வந்து இம்போஸ் பண்ண போறோம். அப்புறம் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது இந்த நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பிளாக் படிச்சிருக்கிறோம். ஸ்ட்ரெஸ் பிளாக் என்ன மாதிரி இருக்குது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பேரபோலா இருக்குது, அடுத்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பிளாக். இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்கோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் எந்த டெப்த்ல இந்த ஃபோர்ஸ் சி அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு பெரிய கொஸ்டின். அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சென்ட்ராய்டு அப்படின்னா சென்ட்ராய்டு ஏற்கனவே இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு C1 C2 இதனால ஏற்படக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் ஏற்படக்கூடிய இந்த ஆக்சுவலா இந்த ரெண்டு ஏரியாக்கும் இந்த 2 ஏரியா, இது ஒரு ஏரியா அண்ட் இது ஒரு ஏரியா, இந்த ரெண்டு ஏரியாக்கும் சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும். ஸோ சென்ட்ராய்டு எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஃபார்முலா என்ன, A1 Y1 plus A2 Y2 plus A divided by A1 A2. ஸோ இதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு நம்ம சொல்றோம், 0.447 FCK.
ஸோ இதனுடைய ஸ்ட்ரெஸ் 0.447 FCK இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளவு சென்ட்ராய்டு வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொன்னா 0.58 XU y bar. First A1 rectangular portion. So a rectangular portion is nothing but 0.43 XU. This is B into height into total Y1. Total Y1. So this is then again 2/3 B into H. 2/3 B into H and into this is Y2. So 0.34 is nothing but then 0.57 divided by 2. Then this is A1 and this is A2. You will get that just by substituting this you will get the 0.58 XU. ஒருவேளை இந்த 0.447 FCKக்கு பதிலா 0.67 FCK இருந்தா என்ன நடக்கும்? Y barல ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அகைன் சேம் ஃபார்முலா 0.67 FCK 0.43 XU. So breadth into height into Y1. So 2/3 breadth into height into Y2. Then this is A1 and this is A2. This is A2. So you get again this 0.67 FCK. It get cancels and this is square get cancel. You will get the same value. So 0.67 FCK இருந்தாலும் சரி 0.447 FCK இருந்தாலும் சரி Y bar வேல்யூ மாற போறது கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரிசர்ச் பண்றவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? அது என்ன மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா எவ்வளவு மேக்சிமம் மொமெண்ட் அந்த செக்ஷன்ல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். இது வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் 0.87 FY AST, 0.36 FCK B into XUங்கிறது என்ன டென்சைல் ஃபோர்ஸ். D into D minus 0.42 XU. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 0.42 XU. ஸோ 0.4 D minus 0.42 XU இதுதான் லீவர் ஆர்ம். ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா டென்சைல் ஃபோர்ஸ் அண்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோட நமக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஆனா அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் XU மேக்ஸ் அப்ளை பண்றாங்க. அது என்ன, ஏன் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் மட்டும் XU மேக்ஸ் அப்ளை பண்றாங்க? ஏன்னா காங்கிரீட்டை தான் நம்ம ரெஸ்ட்ரைன் பண்றோம். இந்த ஸ்டீல் இந்த அந்த அல்டிமேட் ஸ்ட்ரெயின் 0.0035 தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெஸ்ட்ரைன் கொடுக்குறோம், ரெஸ்ட்ரைன் பண்றோம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த MU லிமிட் எதுக்கு அப்ளை பண்றோம்? அந்த 0.36க்கு வந்து MU லிமிட் வந்து கிடைக்குது. MU limit by BD square XU max by D 1 minus 0.42 XU max by D into FCK. ஸோ இதான் கோடல் ப்ரொவிஷன்ஸ் வந்து அனெக்சர் ஜில சொல்லியிருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் அண்ட் டி செக்ஷன்ஸ். ரெக்டாங்குலர் செக்ஷன்ஸோட XU max by D ஃபார்முலா வந்து என்ன இருக்குது? MU உடைய ரெசிஸ்டன்ஸ் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் டென்சைல் ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா என்ன இருக்கு? லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. 0.36 XU max by D 1 minus 0.42 XU max by D B into D square FCK. So these are all about the flexure. Now the W reinforced beam T sections அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்மிங் டேஸ்ல நம்ம லெக்சர்ஸ்ல பார்க்க போறோம். Thank you.